ஹலோ நண்பா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி எடுத்த நம்ம பார்ட் 1 வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன் தான், என்னோடய ஓனர்ஷிப் பார்ட் 2 இது. ஸோ இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம விட்டது நிறையா விஷயங்கள் நம்ம இதில் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ்ஸ்லேருந்து நான் போயிடுறேன். ஏன்னா பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் ஃபேஸ் பண்ண நெகட்டிவ்ஸ் நான் சொல்கிறேன். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய லைட்ஸு எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக தெரிஞ்சுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டோட விசிபிலிட்டி சுத்தமாக நல்லா இருக்காது இந்த வண்டியில். நீங்கள் எவ்வளோ தான் ஹை பீமே போட்டு ஓட்டினாலும் நல்லாவே இருக்காது. அதுக்கு பதிலாக நான் பார்த்திங்கன்னா 2 லைட்ஸ் மாட்டியிருக்கேன் ஹச்ஜேஜியில். இந்த லைட்டு எல்லாருக்கும் பழக்கப்பட்ட லைட்டு தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மினி ஃபாக் லைட்டுன்னு சொல்லுவோம், சரியா? அந்த லைட்ஸ் நான் மாட்டியிருக்கேன். எனக்கு இந்த லைட்ஸ் நல்லா இருக்குங்க, சீரியஸ்லி. ஹைவேலையும் ஓட்டுறேன், ஹில்ஸில் கூட ஓட்டியிருக்கேன் நைட் டைமில். அப்படிலாம் பார்க்குறப்போ இதில் 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று நார்மல் ஒயிட் லைட்டு, இன்னொன்று எல்லோ லைட் வரும். ஸோ அப்படி நல்ல விசிபிலிட்டி இருக்குது. மெயின் லைட் கொடுக்காத கான்ஃபிடென்ட்டை எனக்கு இந்த ஆக்சல் லைட் கொடுக்குது. ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லைட் நீங்கள் மாட்டிக்கிறது நல்லது. இது என்னோட ஒரு சஜஷன், ஒரு பர்சனல் சஜஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் திங்க் பார்த்திங்கன்னா, இந்த வண்டியோடைய இன்ஜின் ஹோண்டானாலே ஸ்மூத்து தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஷைன் கூட இந்த வண்டியோட என்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி நிறையா பேருக்கு தலைவலியாக இருந்திருக்கு, ஹார்னட்டுக்கும் சேர்த்து தான். எந்த அளவுக்கு நான் என்ஜினை நான் கான்ஃபிடென்ட்டாக ஹோண்டா நீங்கள் எடுக்கலாம்னு சொல்கிறேனோ அதே அளவுக்கு இந்த வண்டியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ ப்ரோ உண்மையாலுமே இந்த வண்டி தான் பிரச்சனையா அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கேட்டிங்கன்னா வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. அதுதான் என்னோடய ஆன்சர். நான் எடுத்தப்போ 1500 சம்திங்லாம் எடுத்தேன். இப்போ பைக் பார்த்திங்கன்னா 21,500. ஸோ அப்ராக்சிமேட்லி 20,000 கிலோமீட்டரை நான் மட்டும்தான் ஓட்டியிருக்கேன், சிங்கிள் ரைடர் யூஸாக. ஸோ நான் மட்டும்தான், பில்லியனை கூட நான் அந்த பில்லியன்லாம் யாருமே வந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ தனியாக நான் மட்டும்தான் ரொம்ப லாங்கும் ஓட்டியிருக்கேன், ரொம்ப ஷார்ட்டும் ஓட்டியிருக்கேன், டிராஃபிக்ஸில் ஓட்டியிருக்கேன், ஹில்ஸில் ஓட்டியிருக்கேன். எல்லா இடங்கள்லையுமே நான் ஓட்டி பார்த்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, என்ஜின்லாம் சூப்பர். ஆனால் அந்த என்ஜினில் வர பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய நெஞ்சுவலியாக இருக்குது. ஈவன் இன்றைக்கி ஹோண்டாவோட இந்த CB200X பிக் விங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா CB200X உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சர்வீஸ் வேணும்னா நீங்கள் பிக் விங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹோண்டாவே சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு நார்மல் ஷோரூமில் இல்லாமல் அவங்க கிராண்டாக வச்சுருப்பாங்க இல்லையா, ஹையர் சிசி செக்மெண்ட்ஸில் இந்த பைக் மூவ் ஆகிடும். அப்படி மூவ் ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த வண்டியோட என்ஜின் சர்வீஸ் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒரு தாட்டு. ஏன் சொல்கிறேன் கேளுங்களேன். நான் மேஜராக எனக்கு பிரச்சனைன்னு நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே ஷோரூம் சைட்லேருந்து தான். வண்டியோட கான்ஃபிடன்ஸ், என்ஜினோட கான்ஃபிடன்ஸ்க்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வண்டியை நான் எடுத்து 7,000 கிலோமீட்டரில் இருந்து எனக்கு என்ஜினில் சம் நாய்ஸ், ஒரு மாதிரி வால்வு நாய்ஸா இல்லை அது ஒரு டிங்லிங் நாய்ஸான்னு தெரில, லைட்டாக உங்களுக்கு டிக்கின்னு ஒரு சவுண்டு வந்துச்சு, மணி அடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பைக்கை கொண்டு போய் ஷோரூமில் விடுவீங்க, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி சவுண்டு வருது. நானும் விட்டேங்க. ஷோரூமில் பார்த்தாங்க, ப்ரோ இது வால்வு பிரச்சனை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். நாங்கள் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, சவுண்டு வரல. அடுத்த 300 கிலோமீட்டர்லேயே திரும்ப அதே சவுண்டு. அப்பயும் கொண்டு போய் நான் ஷோரூமில் விட்டேன். சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. ஓகே நான் சர்வீஸ் பண்ணியாச்சு. சர்வீஸில் நம்ம யூஸ் பண்ண ஆயில் இந்த வண்டிக்கு செமி சிந்தட்டிக் தான் கம்பெனி வைஸ் போடுவாங்களாம். அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். பட் நான் ப்ரோ இது 200cc, எனக்கு செமி சிந்தட்டிக் வேணாம், நீங்கள் சிந்தட்டிக் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சிந்தட்டிக் சேஞ்ச் பண்ணேன். சிந்தட்டிக் சேஞ்ச் பண்ணாலும் அதே சவுண்டு. ஸோ ஓகே என்ஜினுக்கு கொடுத்தாச்சு. அவங்க ரிப்பேர் பார்க்குறாங்க. ஜஸ்ட் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களா இல்லை அப்படியே பார்த்தாங்களாங்கிறலாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு என்னன்னு கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வால்வு சூப்பராக இருக்குதுங்க, ஏதோ உள்ளே ரேக்கராம் அண்டு கேம் ஷாஃப்ட் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அதை நான் வாரண்டியில் க்ளைம் பண்ணி கொடுத்தேன். நான் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு 3 வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வரும் எடுத்த டேட்லேருந்து. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டிக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா அடுத்த 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. ஸோ இந்த வண்டி இப்போ நான் வச்சுருக்க வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டியும் இருக்குது, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ வாரண்டியில் க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நல்ல விஷயம். வாரண்ட்டிக்கு பார்ட்ஸும் வந்துச்சு, க்ளைம் பண்ணியும் கொடுத்துட்டாங்க, பார்ட்ஸும் மாற்றிட்டாங்க. ஸோ பார்த்தியும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ப்ராப்ளம் அதே மாதிரி தான், அதே டிங்லிங் நாய்ஸ், அதே மாதிரி ஐடியலிங்கில் உங்களுக்கு சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சுங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு.
சரி நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, இந்த ஷோரூம் வேணாம், நான் 2 ஷோரூமில் பார்த்துட்டேன், ஷோரூம் வேணாம், வேறு ஷோரூம் வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஷோரூம் நேம்லாம் ஏன் மென்ஷன் பண்ணலைன்னா, ஈவன் அந்த ஷோரூம் நிறைய பேர் சர்வீஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கலாம், இது என்னோடய பர்சனலான தாட்டு, அதனால் நான் எந்த ஷோரூம் நேமும் இங்கே மென்ஷன் பண்ண மாட்டேன். சரியா, என்கிட்ட கேட்கவும் கேட்காதீங்க. ஸோ எனக்கு நான் ஃபேஸ் பண்ணால் என்னோடய ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் நான் வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக் போய் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஷோரூமில் விட்டால் ஓட்டி பார்த்துட்டு வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி சூப்பராக இருக்குன்ட்டாங்க ஒரே வார்த்தையாக. என்னடா சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் வந்துட்டு வண்டியில் பிரச்சனை வந்துச்சு, இப்போ நீங்கள் மட்டும் திடீர்னு நல்லா இருக்குன்றீங்களே அப்படின்ற தாட்டில். ஆனால் எனக்கு சவுண்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ ஷோரூமே வேணாம், நான் வந்து இவ்வளோ நாளாக ஷோரூம்னு விட்டுட்டு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போயிடும் அப்படின்ட்டு வெளியில் விட்டுறலாங்கிற ஒரு ஐடியாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வெளியில் விட்டால் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நான் வெளியில் வந்து விடலைங்க. ஏன்னா அதுதான் உண்மை. நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா, நீங்கள் பைக்கோட சர்வீஸ் முடிகிற டைம் பீரியடுக்குள்ளார நீங்கள் ஷோரூமில் மட்டும் தான் சர்வீஸ் விட்டுட்டுருக்கணும். அப்படி விட்டுட்டு இருந்த மட்டும்தான் உங்களுக்கு என்ஜினோட பார்ட்ஸ் எல்லாமே வாரண்டியில் க்ளைம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி எதுவுமே ஆகாது. ஈவன் உங்கள் என்ஜின்லேயே உண்மையாலுமே ஃபால்ட் இருந்தாலும் வாரண்ட்டி க்ளைம் ஆகாது. ஸோ அதனால் யாராவது பைக் எடுத்திங்கன்னா உங்கள் பீரியட்குள்ளார வந்து ஷோரூம் சர்வீஸ் பண்ணுறது நல்லது. சரிங்களா, நானும் அதே மாதிரி ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சரி எதுக்கு வெளியில் விடணும்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மெயில் தட்டி ஃபோன் நம்பர் வாங்கி, ஃபோன்லேயே ஹிந்தியில் தான் பேசுவாங்க, நான் இங்கிலீஷில் பேசுவேன். ஸோ பேசினோடனையும் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே உங்கள் ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ண. நான் எந்த ஷோரூம் மென்ஷன் பண்ணணும், அந்த ஷோரூம்லேருந்து அடுத்த அரை மணி நேரத்தில் ஃபோன் வந்துருச்சு. ப்ரோ நீங்கள் எங்கள் ஷோரூமுக்கு வண்டியே எடுத்து வரலேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ப்ரோ எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, வண்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த சவுண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னோடனையும் திரும்ப அதே ஷோரூமில் இப்போ கொண்டு போய் பைக்கை விட்டு, அதுக்கப்புறம் என்ஜினில் இந்த பிரச்சனை இருக்குன்னு அதே மெக்கானிக் செக் பண்ணி சொல்லி, இப்போ வாரண்ட்டி பார்ட்ஸுக்காக பைக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா, இன்னும் பார்ட்ஸ் மாற்றலை, இன்னமும் அந்த சவுண்டு என்ஜினில் இருக்குது. என்ஜினில் இல்லை, அது சிலிண்டர் ஹெட்லேயோ, ஸோ அந்த என்ஜின் பார்ட்டில், சரிங்களா, அந்த என்ஜின் போர்ஷன்ஸில் எனக்கு ஒரு சவுண்டு வருது. 15 days டைம் கேட்டிருக்காங்க பார்ட்ஸ் வரத்துக்கு. ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக இந்த வண்டியில் சர்வீஸில் ஏற்பட்ட ப்ராப்ளம். அதைக்காண்டி மற்ற சர்வீஸ்லாம் நீட்டாக பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் சர்வீஸ்னு ஒன்று பண்ணுவாங்க, காசு போடுவாங்க, ஆனால் வாட்டர் சர்வீஸ் நல்லா இருக்காது. பெட்டர் 150 ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறதே நல்லாயிருக்கும் வாட்டர் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து எனக்கு ஷோரூமில் கிடைச்ச ஒரு அனுபவம். எஸ், இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வண்டி சூப்பர், என்ஜினில் இந்த பிரச்சனை இருந்தாலும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் எங்கேயும் எனக்கு குறை இல்லை, ஸ்பீட்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது, மைலேஜில் எந்த பிரச்சனையும் கிடையாது, பைக் நல்லா போகுது, சவுண்டு மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அது ஒன்று தான். நிறைய வண்டிக்கு சவுண்டு வந்துருச்சுன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறையும், ஆனால் இந்த வண்டி அப்படி இல்லை, என்ஜின் தரமாக இருக்குது. நீங்கள் நம்பி இந்த பைக் வாங்கலாம். ஷோரூம் மட்டும் நீட்டாக வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூம் நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் சூஸ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான வண்டி. இது வரைக்கும் நான் ஏதாவது இயர் அண்ட் டியர் மாற்றிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் கூட நான் மாற்றலை, நல்லா ஹெல்த்தியராக தான் இருக்குது. டிஸ்க் பேட்ஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, அதுவும் நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸுமே நான் சேஞ்ச் பண்ண கிடையாது. எல்லாமே பைக்கில் ஸ்டாக்கில் என்ன வந்துச்சோ, டயர்ஸ் இன்க்ளூடிங், டயர்ஸே இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு 40-45% இருக்குது. அப்படி இருந்தும் இப்போ நான் 21,500 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேங்க. இது எல்லாமே நல்லா இருக்குது. ஈவன் 50% டேமேஜ் மட்டும்தான் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு பார்ட்ஸோட குவாலிட்டி நல்லா உழைக்குது இந்த வண்டியில். டயர்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்குது, அதில் நான் குறையே சொல்லலை. எனக்கு பிரச்சனைன்னு வந்த விஷயங்கள் நான் இதுதான். சரியா, இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கிற விஷயம் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி. இது வந்து என்ஜினில் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராப்ளம் இல்லை, 15 days 20 days சால்வ் பண்ணிடலாம். ஆனால் ஏதாவது கீழே போட்டு ஃபேரிங் உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் பீரியடுங்கிறது ஜாஸ்தி. இன்னமும் இந்த பைக் மார்க்கெட்டில் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தும் இந்த வண்டி வந்து ரேரான பார்ட்டுன்னு சொல்கிறாங்க, ரேரான பைக்குன்னு சொல்கிறாங்க. ரீவேல்யூ வண்டியை சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூங்கிறது இந்த வண்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாமே இதோட நெகட்டிவ்ஸு. பெருசாக எனக்கு வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாத என்னோடய நெகட்டிவில் இருக்கிறது என்னென்னா, அந்த ப்ளூடூத் எதுவுமே கிடையாதுங்க. அது எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த வண்டியில் அது தேவையே இல்லை. எந்த வண்டிக்குமே ப்ளூடூத் தேவையில்லை. நீங்கள் ஏதாவது கால் அடிச்சு மெசேஜ் இல்லைன்னா ஃபோனை பக்கத்தில் தான் வச்சுருக்க போகிறோம், எடுத்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். என் மைண்ட் செட் அது. நான் அதை வந்து சப்மிட் பண்ணுற ஆளும் கிடையாது. இந்த கன்சோல் இருக்குல்ல, வெரி பேசிக்கான ஒரு கன்சோல். $21,719 ஓடி இருக்கு வண்டி. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் விஷயங்கள். டைமு இதெல்லாம் ஓடும், சர்வீஸ் ஒன்று வரும், பேட்டரி இண்டிகேஷன் வரும், சைடு ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு சென்சாராக வந்துடும், ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், என்ஜின் மால் ஃபங்க்ஷன், இதெல்லாம் பேசிக்கு.
நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது இந்த ஒரே ஒரு லைட்டு. இதை நான் ஒயர் எதுவுமே கட் பண்ணலை. நான் இதை மாட்டும்போது நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். பேட்ரிக்கு ஒயரை கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வண்டியோட சர்வீஸில் வந்து கை வைப்பாங்க. டைரக்ட் ஃபிட்டிங்காக ஒயரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒயரிங் பண்ணிக்கிறது நல்லது. டைரக்ட் ஃபிட்டிங்னா டைரெக்டாக ப்ளக்கே வரும், அந்த ப்ளக்கில் பேட்ரிக்கே டைரெக்டாக போய் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் என் பைக்கில் வந்து பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் தான் வண்டியில் இருக்கக்கூடியது. இந்த ஹேண்ட் கார்ட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே தவிர்த்துருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரிலங்க. நான் எங்கேயும் பெருசாக இடிக்கலை. ஈவன் ஸ்க்ராச்சஸில் கூட அதெல்லாம் எதுவும் உடையல. எங்கள் சைடில் போகும்போது இடிக்கிறது அந்த மாதிரி இதில் கூட ரொம்ப பெரிய இம்பேக்ட்னா உடையும், சின்ன சின்ன இம்பேக்ட்ஸ்க்கு எதுவும் ஆகலை. அது வந்து நல்ல விஷயமாக தான் தோணுது. பிரேக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் வந்து பிரேக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ் அப்படின்றனா, சூப்பரான ஒரு பைக்குக்கு எந்த வண்டிக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் வேணுமோ அந்த வண்டிக்கு தரமாட்டானுங்க. கண்டிப்பாக ஹோண்டா இந்த இருக்கானுங்க பார்த்தீங்களா, தரவே மாட்டானுங்க. செம பிரேக்குங்க. ஃப்ரண்ட்டு வந்து சூப்பர் அல்டிமேட்டு, ரியர் வந்து ஒஸ்ட்டு. இவ்வளோ தான் இந்த வண்டியோட பிரேக்ஸை சொல்லணும்னா. ரியர் வந்து ஏன் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஸ்பீட்ஸில் பிடிக்கும்போது இது கண்ட்ரோல் பண்ணுதாங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஸ்பீடு நிற்கிது, கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ரியரோட இது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்த கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் ஃப்ரண்ட்டு நிறைய வண்டியில் நீங்கள் டிஸ்க் அடிச்சிங்கன்னா ஒரு சவுண்டு ஒரு ஏபிஎஸ் சவுண்டு வரும். அந்த சவுண்டு கூட இந்த வண்டியில் வராது. ஆனால் ஃபங்க்ஷனிங் பக்காவாக இருக்கும், நம்பி அடிக்கலாம். நான் கார்னரில் ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சிருக்கேன், ஸ்பீடாக போய் அடிச்சிருக்கேன், எல்லாத்துலேயுமே அடிச்சிருக்கேன். சஸ்பென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக அந்த வண்டியை தூக்கி நிறுத்துங்க அந்த பிரேக்கில். அதனால தான் அந்த சஸ்பென்ஷனை நெகட்டிவில் நான் சொல்லவே இல்லை. இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்கிறதுக்கு இந்த வண்டி ஒரு ஜஸ்டிஃபைடான ஒரு விஷயத்த பண்ணும். ஃப்ரண்ட் பிரேக் நீங்கள் எவ்வளோ ஹார்டாக போய் அடித்தாலும் உங்களை அப்படியே அது முன்னாடி போய் அந்தளவுக்கு அந்த சஸ்பென்ஷன் உங்களை கண்ட்ரோல்டாக நிறுத்தும். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த வண்டியில். ரியரோட சஸ்பென்ஷனும் ரியரோட பிரேக்கும் ஃப்ரண்ட்டில் நான் எந்த அளவுக்கு பாராட்டுறனோ அதே அளவுக்கு ரியரை நான் கழுவி ஊற்றுவேன். அந்த மாதிரி இருக்கும் ரியரோட சஸ்பென்ஷனும் பிரேக்கும். நிசின் தான். பிரேக்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது, பேடு நல்லாவே தாங்குது, பிரேக் பேட்ஸு. மற்றபடி வண்டியில் ஃப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியல. சீட்ஸ் வந்து ஒரு மட்டமான சீட்டு தான். ஃப்ரண்ட் உட்கார்ற சீட்டும் சரி, ரியர் சீட் உட்காரதாச்சும் நான் ஒரு கணக்கில் எடுத்துப்பேங்க. ஆனால் அந்த பில்லியனுக்கெலாம் நீங்கள் சீட்டை கொடுக்காமே இருந்திருக்கலாண்டாங்கிற மாதிரி கட்டையில் கொடுத்து வச்சுருப்பானுங்க. பின்னாடிலாம் உட்காரவே முடியாது. ஈவன் நான் கொஞ்சம் பஞ்சு ஏற்றிருக்கேன். அப்படி ஏற்றுமே ரியரில் உட்காந்தாங்கன்னா ஸ்ப்ரிங்கை அடிக்கிற அடியில் பின்னாடி உட்காந்தவங்க ஏன்டா இந்த வண்டியில் உட்காந்தோங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணுவாங்க, நம்மக்கிட்டே திட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். டேங்க் பேக் எல்லாம் கரெக்டாக இந்த வண்டியில் செட் ஆகும். ஃபேரிங்ஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆகும். இந்த வண்டியை செம்மையாக கஸ்டமைஸ் பண்ணலாம். இதுக்குன்னே ஆக்சசரிஸ் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது, மற்ற வண்டிகளை கிடைக்காது. ஆனால் இந்த CB200X சீரியஸில் மட்டும் ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் உங்களுக்கு வந்து கிராஷ் கார்டு, என்ஜின் கார்டு, தென் வந்து இந்த சஸ்பென்ஷனுக்கான ப்ரொடெக்டரு, ரியரோட பிரேக்ஸ்க்கான ப்ரொடெக்டர்னு சொல்லிட்டு நிறையா ஆக்சசரிஸ், ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் இந்த வண்டிக்கு இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், BMWவோட GS அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய GS 310க்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விண்ட்ஷீல்டு இந்த வண்டிக்கு எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாமல் டைரக்ட் ஃபிட் ஆகும். இது வந்து எப்படின்னு தெரில, இந்த வண்டி ஒரு குட்டி GSன்னே சொல்லுவாங்க நிறைய பேர். ஹோண்டாவோட குட்டி ட்வின்னு இவர், ஆஃப்ரிக்கா ட்வின். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்க மாடலுக்கு ஒரு பேடான ப்ரொமோஷன் வச்சுருக்காங்க ஹோண்டா. இந்த என்ஜினுக்கு பதிலாக லிக்விட் கூலிங் என்ஜின் கொடுத்துருக்கலாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. Yamaha MTயோட இதை கம்பேர் பண்ணுவாங்க. பட் நான் MT ஓட்டியிருக்கேன், இதை ஓட்டியிருக்கேன். இந்த ரெண்டு வண்டியில் அந்த டாப் ஸ்பீடு இது ரெண்டை மட்டும் நீங்கள் கன்சிடரே பண்ணலை அப்படின்னா இந்த என்ஜின் வந்து MTக்கு வந்து பாடம் எடுக்கும். அந்த மாதிரி என்ஜின் இது. லோ கியரில் சூப்பராக மெயின்டைன் ஆகும். நீங்கள் 5th கியரில், டாப் கியர் இந்த வண்டிக்கு 5th கியர் தான், அதில் இருந்தால் கூட 20 ஸ்பீடில் வந்து, அதாவது 20 கிலோமீட்டர் லோ ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வண்டியை மூவ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு கிளச்சை மட்டும் விட்டாலே உங்களுக்கு ஸ்டால் ஆகும். எப்படி கார்லாம் எப்படி நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுக்காம கிளச்சை மட்டும் விட்டால் நகருது இல்லை, அந்த மாதிரியான விஷயம் இந்த வண்டியில் இருக்குது. 3rd கியரில் நீங்கள் த்ராட்டிலே கொடுக்காம உங்களால் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும் பைக்கை. இது வந்து டிராஃபிக்ஸில் செம்மையாக எனக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். நீங்கள் த்ராட்டில் கொடுத்து அதுக்கு பெட்ரோல் வேஸ்ட் பண்ணுறதுக்கான நிலைமை இதில் வராது. ஐடிலிங்கிறது கண்டிப்பாக 2 நிமிஷம் எடுத்துக்கும் இந்த வண்டியில் ஐடிலிங்கு. அந்த ஐட்லிங் மட்டும்தான் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அது ஐட்லிங்னா நீங்கள் சாவி போட்டு ஆன் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே 2000 RPM எகிரிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1000 RPMக்கு குறையும். அதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக 5 நிமிஷம் ஆகும். டெய்லி அந்த 5 நிமிஷம் நீங்கள் விட்டுறணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஆனால் நீங்கள் விடுறது நல்லது என்ஜினுக்கு. நான் எப்போயுமே டெய்லியும் அந்த ரொம்ப லாங் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக நான் அந்த 5 நிமிஷத்தை விட்டுட்டு தான் எடுப்பேன். என்ஜின் ஓரளவுக்கு அப்போ தான் ஆயிலெலாம் சர்க்குலேட் ஆகி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம்
அதான் சொன்னேனே, எம்டியை விட பெட்டரான இனிஷியல் அந்த ஃபஸ்ட் கியரில் இருக்கக்கூடிய பிக்கப், செகண்ட் கியரோட பிக்கப், தேர்ட் கியரோட பிக்கப் எம்டியை விட நல்லாயிருக்கும். ப்ராக்டிகாலிட்டியாக சொல்கிறேன், எனக்கு நம்பர் வைஸ் நான் அதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லலை, நான் ரெண்டையும் ஓட்டி பார்த்துட்டு நான் அதில் சொல்கிறேனே. அந்த இனிஷியல் செம்மையாக மூவ் ஆகும், அப்புறம் போக போக அப்படியே ஸ்லோவாகிடும். அதுதான் எம்டி வந்து இனிஷியல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், போக போக ஸ்பீடு ஏறும். இது ரெண்டு வண்டிக்கும் இருக்க வித்தியாசம். அது அவங்க விவிஏ அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சுருக்காங்க, இந்த வண்டியில் எந்த டெக்னாலஜியும் கிடையாது. இது ஒரு பேசிக்கான ஹார்னட் என்ஜின், அவ்வளோதான். ஹார்னட்டை விட இந்த வண்டியில் இந்த என்ஜின் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். ஹார்னட்டை நான் ஓட்டியிருக்கேன், ஏதோ நார்மலான ஒரு கம்யூட் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அதே ஹார்னட் வச்சுருக்கவங்க இந்த CB200X ஓட்டுங்க, ஒரு ரிச்சான பைக் ஓட்டுற ஃபீல் வந்து கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த என்ஜின் வந்து இந்த ஃப்ரேமுக்கு, இந்த லுக்குக்கு ஆப்டாக இருக்குது. ஹார்னட்டை விட இந்த வண்டியோட இந்த என்ஜின் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது தான் அதுக்கு மீனிங். பெட்டராக இருக்குது இந்த என்ஜின். இதில் நல்லா செட் ஆகிருக்கிற அளவுக்கு ஹார்னட்டில் உங்களுக்கு இல்லை. யாராவது ஹார்னட் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் CB200Xை ஒரு கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியோட பெரிய நெகட்டிவாக பார்க்குறது ப்ரைஸு. கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபா எக்ஸோரும் கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனால் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் இல்லை, என்எஸ்ஸுக்கே இது வந்து போட்டி போடுது ப்ரைஸில். ஆனால் என்எஸ்ஸோட என்ஜின் என்ன, அவனோட ரகம் என்ன, நம்ம அவன் பக்கம்லாம் போகலாமா தம்பிங்கிற மாதிரி தான் இதோட ப்ரைஸை வந்து ஹோண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் ஒரு 10,000 ரூபா இல்லை 8,000 ரூபா எக்ஸோரூமில் கம்மியாக இருந்திருந்தா இவர் இருக்கக்கூடிய இடமே வேறு. ஹோண்டா தப்பு பண்ண விஷயம் அங்கே தான். நல்ல ப்ரைஸில் இப்போ எப்படி எக்ஸ்பல்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் விட்டதுனால தான் எக்ஸ்பல்ஸ் இந்த அளவுக்கு ஹிட் ஆனது. அதே மாதிரி இந்த பைக்கையும் ஒரு நல்ல ப்ரைஸில் காம்படிஷன் இல்லாமல், ஒரு நல்ல வேறு எந்த பைக்கோட காம்படிஷன் இல்லாமல் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இறக்கியிருந்தாங்கன்னா சூப்பரான ஒரு பைக்காக இருந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஜின் ஓட்டினா தான், யாராவது ரேராக வாங்கி அவன் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். புதுசாக யாராவது வெளியிலேருந்து புதுசாக வண்டி வாங்குறவனுக்கு இந்த வண்டி அவன் ரோட்டில் பார்த்தா தானே தெரியும். அப்போ ரோட்டில் யாராவது வச்சுருக்கணும்ல. இப்போ நான் நாமக்கல்லில் நான் ஓட்டுறேன் அப்படின்னா, இப்போ நான் வேறு எங்கள் ஊருக்கு, நான் இன்னொரு ஊருக்கு போகிறேன்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, அங்கே போய் நான் ஓட்டுறேன். எங்கே நான் ஓட்டினாலும், எந்த இடத்துல நான் ஓட்டினாலுங்க, நான் மட்டும்தாங்க இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ரோட்டில் 1-2 ஆப்போசிட்டில் எப்போயாவது ஒருக்க ரேராக பார்ப்பேன். ரேராக பார்த்தா ஒரு சந்தோஷம், என் வண்டி மாதிரியே ஒரு வண்டின்னு. மற்ற வண்டிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வராதில்ல. என்எஸ்லாம் தெருவுக்கு 4 இருக்கும், R15 தெருவுக்கு 8 இருக்கும், MT தெருவுக்கு 6 இருக்கும். இவர் தெருவுக்கே இல்லை, இவர் வந்து பிளாக்குக்கே 2 பேர் தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு வண்டி ரொம்ப ரேரு, ரொம்ப 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 ரேரு கண்ணில் பார்க்குறதே. ஆனால் உள்ள ஒரு சூப்பரான ஒரு தங்கமான மனசை ஒழிச்சு வச்சுருக்க ஒரு வண்டி இது. என்ன கேட்டால் பெஸ்ட்டுங்க. கொஞ்சம் ப்ரைஸ் தான், ஆனால் ப்ரைஸை மட்டும் நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஆப்டான ஒரு வண்டி எடுக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த வண்டி கேட்கணுன்னா இது செம்ம வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பாயிண்டில் இருக்க மற்ற பைக்கோட இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. எனக்கு இந்த வண்டிக்கு என்ஜின் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாங்கன்னா 800-900 தான் வருது. எக்ஸ்பல்ஸை விட இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் கம்மி. அப்படியே உங்களுக்கு நீங்கள் எல்லாமே செக் பண்ணி நீட்டாக ஒரு ப்ரீமியமான சிந்தட்டிக் ஆயில் நீங்கள் ஊற்றினா கூட 1,200 ரூபாய்க்கு மேலே வரல ஜென்ரல் சர்வீஸில். போதுமே. எக்ஸ்பல்ஸை நிறைய பேர் முட்டு கொடுப்பீங்க, அது 300 ரூபா வருது 400 ரூபா வருதுன்னு. ப்ரோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 300 ரூபா 400 ரூபா வருதுன்னா அங்கே அவன் ஆயிலே சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டான், அதனால் உங்களுக்கு 300-400 ரூபா வருது. நான் சொல்கிறேன் இந்த வண்டிக்கு 800 ரூபா 900 ரூபா கணக்குங்கிறது, நீங்கள் சிந்தட்டிக்காக ஒரு ஆயில் மட்டுமே 700 ரூபாங்க. அப்படி நீங்கள் ஆயிலை சேஞ்ச் பண்ணி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 850 இல்லைன்னா 1000 ருபீஸ் தான் ஆகுது. அப்போ எது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது? எக்ஸ்பல்ஸோட என்ஜின் ஆயிலோட காஸ்ட் வந்து 1,350 ரூபா இல்லை 1,250 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வருதா. இந்த வண்டியோட என்ஜின் ஆயில் காஸ்ட் அதுக்கு பாதி. இது வந்து இதோட 1.2 லிட்டரு, இது 1 லிட்டரு, அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் ப்ரீமியமாக மோட்டூல் ஆயில் வாங்கி ஊற்றினா கூட 1000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வராதுங்க. சர்வீஸ் வைஸ் பயங்கர ஃப்ரெண்ட்லி. இந்த சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து இதாகாது. அப்படியே எனக்கு சஸ்பென்ஷன் மட்டும் எனக்கு சர்வீஸ் பண்ணுறப்ப காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 2,000 ரூபா ஆச்சு, ஒன் டைம் தான். அதுக்கப்புறம் இந்த வண்டி நான் ஹைவேல கையை விட்டா, நான் எங்கே கையை பிடிக்கிறேனோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும், எங்கேயுமே ஒரு ஷேக்கே இருக்காது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சர்வீஸ் வைஸ் உங்களுக்கு நீங்கள் காம்படிஷனாக மற்ற பைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் வியர் அண்ட் டியர் எப்போ மாற்ற வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இது வந்து காஸ்ட் அதிகமாக கொடுக்கும், புரியுதா? அது எல்லா பைக்குமே அப்படி தான். பட் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஒரு மாடல், அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஈவன் நான் அந்த என்ஜின் பிரச்சனையோடு நான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன்,
எனக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ஜினில் ஒரு குறையாக இருக்கப்போ நமக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் நான் இவ்வளோ அலையிறது அந்த சர்வீஸ்க்கு. அப்படி அலைஞ்சு எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக சொல்லியிருக்கேன். சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல எனக்கு சர்வீஸ் மட்டும் நல்ல ரெஸ்பான்ஸில் நீட்டாக அதை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டிக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, நானே ப்ரொமோஷன் எடுத்து கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு செம்மையான வண்டி, புரியுதா? ஸோ ஈவன் என் மனசில் பட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்து, ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெப்சீரியஸோட எபிசோட் அளவுக்கு இந்த வண்டியோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நான் பேசியிருக்கேன். இதுக்கு மேலே யாருக்கும் நெகட்டிவ்னு இருக்காது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பக்கா தான். நிறைய பேர் கம்மின்னு சொன்னாலும் பேச்சுக்கு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் எந்த ஸ்பீட் பிரேக்கும் எனக்கு தெரிஞ்சு தட்டலை. 3 பேர் உட்காந்தா மட்டும்தான் கீழே அமுங்குது, அது நேச்சர். ஆனால் சிங்கிளாக ஓட்டுறப்பெல்லாம் என் வெயிட்டே நான் ஆல்மோஸ்ட் நல்ல வெயிட்டுங்க, 90-95 கேஜிஸ் இருப்பேன். என் வெயிட்டுக்கே இந்த வண்டி இந்த அளவுக்கு ஸ்பீடு எல்லாம் போகுதுன்னா சமதானே. இன்னும் வெயிட் கம்மியாக இருந்தாலும் இன்னும் நல்ல மைலேஜ் இருக்கும். நீங்கள் வெயிட் கம்மியாக இருக்கீங்கன்னா சூப்பரான மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். என் சைஸுக்கே நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுதான் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். மைலேஜ் வைஸ் எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குது, அவ்வளோதான். கொஞ்சம் இந்த நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா செம்ம. இந்த என்ஜின் நான் இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிடுவேன், எப்படி ஒரு 10 நாளில் சேஞ்ச் பண்ணிவிடுவேன்பா. சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு அப்போ என்ஜினோட ஃபீல் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். நான் இந்த CB200 வச்சு கொஞ்சம் நிறையா வீடியோஸ் போடலான்னு என் மனசில் தோணிகிட்ருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நிறையா விஷயங்கள் இந்த டயர்ஸ்லேருந்து இதை மாற்றும் போது என்ன மாதிரி பண்ணலாம், ஒரு சீரியஸாக இந்த பைக்கை வச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி. சீரியஸ் மீன்ஸ் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த வண்டிக்கான மைலேஜ் டெஸ்ட்டு, ப்ராப்பரான மைலேஜ் டெஸ்ட்டு எவிடன்ஸோடு நான் போடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். யாராவது புது பைக் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த பைக்கை கூட தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், சரிங்களா? ஸோ இது தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லைட்டோட விசிபிலிட்டி நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோவாக போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இந்த வண்டி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். சரியா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் நண்பா. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இதை தாண்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரியா? இதோட தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும், அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போடுவோம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியா நண்பா. இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நமக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மந்த்துக்குள்ளாரையே மோஸ்ட்லி நான் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டன் ஆகணுங்கிறது என்னோடய ஒரு ட்ரீம். ஸோ பண்ணுவோன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியா நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.